الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل العظيم والفرقان الحميد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعد الذي عملوا لعلهم يرجعون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال صلى الله عليه وسلم أيضا: الشهداء خمس: المطعون والمبطون والغريق وسائب الحديد والشهيد في سبيل الله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவே இல்லா அருளாளனும் நிகரே இல்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அழகு திருநாமத்தால் இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒருவனாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம் அனைவருடைய ஸலாத்தும் நம் அனைவருடைய சலாமும் நம் அனைவருடைய இருளும் மேலாகிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய அஸ்ஹாபுகள் மீதும் இன்னும் கியாமத்துடைய நாள் வரை அந்த மேலான நபியுடைய போதனையை ஏற்று நடக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் ரஹ்மத்தும் என்றென்றும் எப்பொழுதும் ஒலித்தாகட்டும். அல்லாஹ்வின் கிருபையால் பல சோதனைகளுக்கு மத்தியில் கவலைகளோடு இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான மூமீன்களே, எல்லா நிலைகளிலையும் அல்லாஹு தாலாவை மாத்திரம் பயந்து அவனால் ஏவப்பட்ட இவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து எவைகளையெல்லாம் விலகிக் கொள்ளுமாறு சொன்னானோ அவ்வாறு அல்லாஹ்வால் விலக்கப்பட்டவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனாகி எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியாத்தும் நசியத்தும் சொல்லிக் கொள்வதுடன் வாழக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையில் தக்வாவோடு வாழ்ந்து தக்வாவோடு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். கண்ணியமான மூமின்களே, மனித சமூகம் உலகத்தை அறிந்ததிலே இருந்து பல்வேறு விதமான சோதனைகளை கண்டு வருகிறோம். எங்களுடைய வயதுக்கேற்ற முறையில் பிற்காலத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் ஒன்று இரண்டு சோதனைகள் அல்ல, பல நூற்றுக்கணக்கான சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
மழையினால், வெள்ளப்பெருக்கினால், காற்றினால், பயங்கரமான நோய்களினால், கடல் ஆழி பெரு வெள்ளத்தினால், இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு சோதனைக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுடைய நம்பிக்கை விஞ்ஞானம் உலகத்திலே கொடி கட்டி பார்க்கிறது. மருத்துவத்துறை, வான சாஸ்திரம், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இப்படியெல்லாம் உலகம் நிறைய பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் அவைகளால் தடை செய்ய முடியுமா என்று பார்த்தால் இல்லை சகோதரர்களே. பேரழிவுகள் வரக்கூடிய நேரத்தில் கூட அவைகளை சொல்ல முடியாத அளவுக்குத்தான் மனிதனுடைய கை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனைகளை பார்த்தோம் என்றால் மனிதனுடைய கையிலே எதுவுமே இல்லை. ஒரு நோயை கூட தடுக்க முடியாது, பெரிதாக வரக்கூடிய மழையை கூட தடுக்க முடியாது, சூறாவளியை கூட தடுக்க முடியாது. மையம் கொள்ளும் என்று சொல்கிறாரே தவிர உலகத்திலிருந்து அதை விரட்டி விடலாமா என்று பார்த்தால் உலகம் தோத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதனும் தோற்கடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வினுடைய சக்தி, அல்லாஹ்வினுடைய கை மேலோங்கி இருப்பதை நாங்கள் இதிலே உணர்கிறோம். இந்த சோதனைகள் தரக்கூடிய பாடம், மனிதனுடைய கையிலே எதுவுமே இல்லை, மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது. எவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும், டிஜிட்டல் உலகம் என்று சொன்னாலும், தன்னுடைய நாட்டுக்கு மேலால் ஒரு பறவை கூட பறந்தால் அதை கண்டுகொள்ளலாம், ஒரு எறும்பை கூட கண்டுகொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான உலகம் கூட ஃபைல்களை மூடி வைக்கக்கூடிய அளவுக்குத்தான் அல்லாஹ்வுடைய சோதனை இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா யூசுஃபிலே இப்படி சொல்கிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் வெற்றி அடைந்து விட்டான். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே வெற்றி அடையக்கூடியவர் யாரும் இல்லை. மனிதன் தோற்று விட்டான், மனிதனுடைய சக்திகள் எல்லாம் தோற்று விட்டன, அல்லாஹ் வெற்றி அடைந்தான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்கிறான். எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருந்து, அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே இருந்து ஏற்படுகிறது. இதை மாற்றுவதற்கு எந்த சக்தியும் உலகத்திலே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரிதாக வெள்ளப்பெருக்கு, கடல் அலைகள், சூறாவளிகள், ஆனால் இதை ஒரு மூமினால் மாற்ற முடியும். இரண்டு கண்களால் வடியக்கூடிய கண்ணீரால் கடல் அலைகளை கூட நிப்பாட்டலாம். கடுமையாக வீசக்கூடிய காற்றை இரு கரம் ஏந்துவதனால் நிப்பாட்டலாம். வரக்கூடிய எரிமலைகளை தூரத்தில் அனுப்பக்கூடிய சக்தியை வல்லவன் அல்லாஹ் ஒவ்வொரு மூமினுக்கும் கொடுத்திருக்கிறான். ரெண்டு சொட்டு கண்ணீர் அனைத்தையும் ஓடிவிடலாம் சோழர்களே. வரக்கூடியதை வேற எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் அதை தடுக்கக்கூடியவன். அல்லாஹ் சோதனையை தருகிறான். அதற்கான மருந்து எங்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி சுமார் 200 வருடங்களுக்கு பின்னால் ஒரு நோய் ஏற்பட்டது. பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். ஆனால் அந்த நோயை யாராலுமே விரட்ட முடியவில்லை. வந்த நோய்
அல்லாஹ்வே அதை திருப்பி எடுக்கும் வரை எந்த ஒரு மனிதனாலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு அங்கே அந்த நோய் பரவியதை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம். கண்ணியமான சோழர்களே, ஆழி பேரலை எங்களுக்கு தெரியும், சுனாமி என்று சொன்னோம். அந்த சுனாமி வருவதற்கு முன்பதாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்த செய்தி, சாதாரண மிருகங்கள், சாதாரண பறவைகள், சாதாரணமாக ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் அத்தனையும் மூட்டை முடிச்சுக்களோடு கரையோரத்தை விட்டு வெளியாகிவிட்டது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தொழில்நுட்பத்திலே முன்னேறிய மனிதன் நாளைக்கு கடலுக்கு செல்லாதே என்ற சக்தி இல்லாமல் போய்விட்டது. காலையிலே கடலுக்கு போய் நீங்கள் ஓக்கி போகாதீர்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மனிதனுடைய சக்தியாகிவிட்டது. சாதாரண ஐயறிவுள்ள அந்த மிருகங்கள், அந்த பறவைகள் அந்த இடத்தை விட்டு வெளியேறியதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அல்லாஹ்வினுடைய சக்தி எவ்வளவு பலமானது என்பதை நானும் நீங்களும் சகோதரர்களே இந்த சோதனைகளின் மூலமாக அல்லாஹ் அனைத்தையும் ஆக்கக்கூடிய வல்லமை உள்ளவன், அல்லாஹ் சக்தி உள்ளவன், அல்லாஹ் நினைத்ததை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன் என்ற அந்த ஆழமான ஈமான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊடுருவி செல்ல வேண்டும் என்பதை சகோதரர்களே நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நினைக்க கூடாது தாழ்வான பகுதிக்கு மாத்திரம்தான் வெள்ளம் வருகிறது, நாங்கள் மலை உச்சியே இருக்கிறோம், எங்களுடைய வீட்டை சுற்றி நாங்கள் தாப்பை கட்டி இருக்கிறோம். சகோதரர்களே, குர்ஆன் இதுக்கு பல வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, மலைக்கு மேல் இருந்தாலும் வரும், தாப்பை கட்டி இருந்தாலும் வரும், சமதரையிலே இருந்தாலும் வரும். இது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் வர வேண்டியதாக இருக்கிறது. வத்தகு ஃபித்னத்தல் லா துஸீபன் அல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நாங்கள் நினைக்கிறோம் தீமை செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் சோதனை வரும் என்று. இல்லை, தீமை செய்தவர்களுக்கு மாத்திரமல்ல சகோதரர், தப்பான எண்ணம், அது தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பித்தால் இவன் செய்த அநியாயத்திற்குத்தான் இவன் சோதிக்கப்படுகிறான் என்று மூவியுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. கிழக்கிலே வெள்ளம் ஏற்படுகிறது, அவர்கள் செய்த பாவத்தினால் தான் இந்த வெள்ளம் என்பது ஒரு மூவியுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அது ஷிர்கிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படித்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம். அங்கல ஏன் வெள்ளம் வருகிறது, அங்கல ஏன் கடல் வருகிறது, அங்கல ஏன் காற்று வருகிறது என்றால் அவர்கள் செய்த பாவம் என்று. நான் சுத்தவாளி, மற்றவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஊடகங்களும் அப்படி சில வார்த்தைகளை பேசிவிடுகிறது. சகோதரர்களே, அப்படி அல்ல. அல்லாஹ் நல்லவர்களையும் சோதிப்பான், தீயவர்களையும் சோதிப்பான். அதிகமாக அல்லாஹ் நல்லவர்களை சோதிப்பான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சோதிக்கப்படாதவர்களா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். பிறந்ததிலே இருந்து வஃபாத் வரைக்கும் சோதனை, பல கட்டங்களை கடந்து வந்தார்கள் ரசூலுல்லாஹ். பிறந்த உடனேயே அனாதை, குடும்பங்களால் ஒதுக்கப்பட்டார்கள், கல்லால் அடிக்கப்பட்டார்கள், உஹதிலே தன்னுடைய பற்களை ஷஹீதாக்கினார்கள், பதுவாக்கு ஆளானார்கள், துரத்தப்பட்டார்கள், கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். சகோதரர்களே, எல்லாத்துக்கும் மத்தியில் அந்த ரசூலுல்லாஹ்வை போன்ற சோதனைக்குட்பட்டவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அல்லாஹ் சோதித்தான், சோதனையை கொடுத்துக் கொண்டே இருந்தான். அவர்கள் அதிலே வெற்றி பெற்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அழுவார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை நேரத்தை சிந்தித்து அழுவார்கள். ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பேச முடியாத அழுவார்கள், ரசூலுல்லாஹ் இல்லையே என்று. தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்களை சேர்ந்த ஒரு பெண்மணி இருந்தார். ரசூலுல்லாஹ்வை அன்போடு உபகரிக்க அந்த பெண்மணி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய நிலைமை என்ன என்று நாங்கள் சிந்திப்போம் என்று ரெண்டு பேரும் அங்கே சென்றார்கள். இருவரையும் கண்டவுடன் அவர்களும் அழ ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ்வை இருவரும் யோசித்தார்கள், எங்களை விட இந்த தாய்க்கு ரசூலுல்லாஹ் அதிகமாக கவலை இருக்கிறது. இல்லை சகோதரர்களே, நீங்கள் அழுவதற்காக நான் அழவில்லை. நான் அழுவதற்கான காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் வஹி வராதே என்பதை நினைத்துத்தான். வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு இல்லாமல் போய்விட்டது, வஹி இல்லை. அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்றார்கள் அந்த உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கண்ணியமான சகோதரர்களே, அஷத்துன் நாஸ் பலால் அன்பியா ஹும்மல் அம்சாலு ஃபல் அம்சால். அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள், மனிதர்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். சோதனை வருவதற்கான காரணம் ஒன்று, அல்லாஹ் தஆலா இந்த சிறிய சோதனையின் மூலமாக பெரிய சோதனைகளை இல்லாமலாக்குவதற்கு, சின்ன சோதனையின் மூலமாக பெரிய சோதனையை இல்லாமலாக்குறதுக்கு, அல்லது எங்களுடைய அந்தஸ்துக்களை கூட்டுவதற்கு, மூமின்களுடைய கண்ணியத்தை கூட்டுவதற்கு அல்லாஹ் சோதனை தருகிறான். ஒன்று, சிறிய சோதனையின் மூலமாக பெரும் சோதனை இல்லாமல் போகிறது, அல்லது அல்லாஹ் அந்த மனிதனுடைய அந்தஸ்தை கூட்டுவது. இந்த ரெண்டுக்காகத்தான் சோதனை உலகத்திலே வருகிறது. தப்பான எண்ணங்கள் கூடாது. ஒரு மனிதன் நோயிலே படுத்துக் கொண்டிருக்கிறான், அவரை பார்த்து அல்லாஹ் இவருக்கு முசீபத்தை கொடுத்து விட்டான், இவன் செய்த பாவம் என்று சொல்லக்கூடாது. வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கல்லே, பெற்றாருடைய இழப்பிலே அல்லது உடலிலே ஆரோக்கியம் இல்லாதினால் சோதனைகளை அல்லாஹ் தருவான். பின்னால் அல்லாஹு தஆலா அதற்கான வெற்றியை தர காத்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நடந்திருக்கிறது சகோதரர்களே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே. சோதனை வரக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு சோதனை வருவதாக இருந்தால் எனக்கு கீழுள்ளவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு கீழுள்ளவர்களை, சில இமாம்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் செருப்புக்காக கவலைப்பட்டான், ஆனால் கால் இல்லாதவருடைய நிலையை நீ சிந்தித்துப்பார். கால் இல்லாத மனிதன் எப்படி செருப்பு போடுவான்? அதுபோன்று எங்களுக்கு வரக்கூடிய அந்த தீமை இருக்கிற சகோதரர்களே, சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் என்னை விட கீழானவர்களை யோசித்து, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கண்ணியத்தை தந்திருக்கிறானே, நஷ்டமில்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறானே, நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறானே, அந்த மனிதனை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ் என்றார். அழகான வரலாறு என்று வேறு எதையும் அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனில் அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அழகான வரலாறு என்றார். எவ்வளவு அழகான ஒரு மனிதர், ஒரு நபி, நபியுடைய பரம்பரையிலே வந்தவர்கள், நபியுடைய பரம்பரையினர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையினர். சாரா அம்மையை போன்ற அழகான ஒரு மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தவுடன் எங்களுக்கு தெரியும், கிணற்றிலே கொண்டு போய் வீசி விட்டார்கள். அங்கே சோதனை, பால் கிணற்றுக்குள் வீசி விட்டார்கள், சோதனை. அதை கண்டவர்கள் சந்தையிலே எடுத்து வந்து விற்பனை செய்தார்கள், ஒரு அடிமையை போன்று விற்பனை செய்தார்கள், அங்கேயும் சோதனை. கொஞ்ச காலத்திலே பெண்களுடைய ஃபித்னாவிலே சிக்கி தவித்தார்கள், அதன் காரணமாக அவர்கள் சிறையிலே போடப்பட்டார்கள், அங்கேயும் சோதனை.
அதற்கு பின்னால் அல்லாஹ் எத்தனையோ சோதனைகளுக்கு பின்னால் எகிப்தினுடைய அரசராக அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்தான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற கண்ணியமான சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற நோயாளி இந்த உலகத்திலே யாருமே இல்லை. 18 வருடம் நோயாளியாகவே இருந்தார்கள், சோதனையிலே பீடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய அத்தனையும் அவர்கள் இழந்தார்கள். நோயினால் மேலியிலே ஒரு விதமான கொப்பளத்தை போன்றவைகள் உருவாகி இருந்தது. அல்லாஹ் அப்படி சோதனையை கொடுத்தான். சகோதரர்களே, வேற எங்குமே அவர்கள் மருந்து செய்யவில்லை, அல்லாஹ்வே மருந்தை காட்டிக் கொடுத்தான். பெரிய கோடீஸ்வரராக இருந்த அத்தனையும் இழந்தார்கள். சொல்லுவார்கள் 70 வருஷம் சுகரேதியாக இருக்கிறேன், 18 வருஷம் நோயாளியாக இருக்கிறேன். சுகமாக இருந்த காலம் கூட சோதனையுடைய காலம் குறைவு என்பார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பமே விட்டு விட்டார்கள், ஈமான் கொண்டவர்களும் விட்டு விட்டார்கள், தனி மனிதராக இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி அன்னி மஸ்ஸனியல் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ், இந்த துன்பம் பீடித்துக் கொண்டது, உன்னுடைய கருணையை உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு தந்தருள். அல்லாஹ் எந்த ஒரு மருந்தையும் சொல்லவில்லை. காலடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து மேனியிலே ஊற்றிக் கொள்ளுங்கள். காலை கூட தூக்க முடியாத அளவு சோதனை, அந்த தண்ணியை கூட எடுத்து ஊத்த முடியாத சோதனை. சோதனைகளின் மூலமாக படிப்பினை எங்களுக்கு வர வேண்டும். சொல்ல தண்ணியை எடுத்து ஊற்றிக் கொண்டார்கள். பொன்னிறம் போன்று அவருடைய மேனி பிரகாசித்தது. பொன்னிறம் போன்று ஒரு அழகான வாலிபர் ரூபத்திலே தனக்கு உதவியாக இருந்த மனைவி கூட சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய சோதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் என்றால், சோதனையுடைய வாசலுக்கு கூட நாங்கள் இன்னும் வரவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, ஹதீஸ்லையும் வருகிறது, அல்லாஹும் அஜ்ரினி ஃபீ முஸீபத்தின் வஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்ற துஆவை அதிகமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். எனக்கு தந்திருக்கக்கூடிய சோதனையை நீ நல்லதாக ஆக்கு, இதை விட நல்லதை எனக்கு தான். எனக்கு தந்திருக்க சோதனையை இதை கைரானதாக நல்லதாக ஆக்கிவிடு, இதை விட நல்ல வாழ்க்கையை எனக்கு தா என்று சொல்லி ஒவ்வொரு மூமின்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை, நாட்டில் வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு எதனால் வெள்ளப்பெருக்கு? தண்ணீரால். தண்ணீர் தேவையா தேவையில்லை? உலகத்தில் எல்லா படைப்பினங்களுக்கும் தேவையானது தண்ணீர். தண்ணீர் இல்லாம எந்த ஒரு படைப்பும் உலகத்திலே வாழ முடியாது. ஒரு விதை முளைப்பதாக இருந்தாலும் தண்ணீர் தேவை. மழை நீரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசுறான். பார்க்கலையா? சிந்திக்க இல்லையா? மேகத்திலிருந்து நீங்க அனுப்புறீர்களா, நாங்கள் அனுப்புகிறோமா? மலைக்கு அல்லாஹ் பேசுறான். ஒரு பாடத்திலே குர்ஆன் பேசுகிறது, அதை கசப்பாக மாற்றினால் உங்களால் அதை நல்லதாக ஆக்க முடியுமா? குர்ஆன் கேள்வி கேட்கிறது தண்ணீரை பற்றி. ஜம்சம் தண்ணி எவ்வளவு பொறுமதியானது, ஜம்சம் தண்ணி எப்படி உருவாகிறது, இதை குடித்தால் என்ன நடக்கும், இது ஷிஃபாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் எவ்வளவு பொறுமதி, அது யாருக்கு கிடைக்கும், அது கிடைத்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் சொல்லக்கூடிய நேரத்தில் தண்ணி தேவை இல்லையா? சொல்ல தண்ணீர் தேவை, சுவையான தண்ணீர் தேவை. மலைகளில் இருந்து தண்ணீர் வருகிறது. மனிதன் எத்தனையோ வேலைகளை செய்து கொள்கிறான்,
படைப்பினங்கள் எவ்வளவு வேலைகளை அந்த தண்ணீர் மூலமாக செய்யும். அதே தண்ணீர் மனிதனுக்கு ஆபத்தாகவும் வந்து விட்டது. அதே தண்ணீர் கொஞ்சம் அல்லாஹ் கூட்டி விட்டான். தண்ணீருடைய பவரை, தன்னுடைய சக்தியை அல்லாஹ் கொஞ்சம் கூட்டி விட்டான். ஆயிரக்கணக்கான மக்கள் அகதி, எத்தனையோ மதரசா மாணவர்கள் ஷஹீத், எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை, எத்தனையோ பேர் சூறையா சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஒரு துண்டு பானுக்கு கை நீட்டக்கூடிய அளவுக்கு தண்ணீர் ஆக்கிவிட்டது. சுவையான சாப்பாடு சாப்பிட்டவர்கள் வெள்ளத்திலே அடிபட்டார்கள். அவர் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு ஒரு துண்டு பான் ஒரு பிஸ்கட் தான் என்ற அளவுக்கு தண்ணீர் ஆகிவிட்டது. எந்த வல்லரசால் தடுக்க முடியும்? எந்த வல்லரசு தடுத்தது? மனிதனை மனிதன் கொலை செய்கிறான், அல்லாஹ்வுடைய சக்தியை தடுக்க முடியாது. சொல்லே கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு விமானம் 200 சொச்சம் மக்களை சுமந்து கொண்டு மலேசியாவில் இருந்து பறந்த விமானம் 3000 அடிக்கு மேலால் போனால் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. 18 நாடுகள் தேடினார்கள். 18 நாடுகள். எறும்பு போனாலும் எங்களுக்கு தெரியும் என்று பேசிய நாசா கூட தேடியது. விமானம் எங்க போய் சென்ன நடந்துச்சு, எங்க இதுவரை இல்லை. சொல்ல அல்லாஹ் சூரா யூசுஃபிலே சொல்வது போன்று, நான் வெற்றி பெற்று விட்டேன், என்னுடைய சக்தி ஒன்றுமில்லை, அல்லாஹ் வாலிபுன் அலா அம்ரி, ஒன்றுமில்லை. சொல்லுகிற கையில அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதனைகள்ல இருந்து எங்களை பாதுகாப்பான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தாவாவை செய்த ஒரு நபி, ஏற்றுக்கொள்ளவில்லை. 80க்குள்ள மக்கள் தான் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். குடும்பம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. மகன் கண்ணன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. வாப்பட தாவா அல்லாஹ் தண்ணீரின் மூலமாக அளித்தான் என்று நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம். ஈமானுடைய வளர்ச்சிக்காக பேசுகிறோம். எங்களை போல அவர்களும் என்ன சொன்னார்கள்? மலைக்கு மேலால் இருக்கிறேன், முடியுமாக இருந்தால் உங்களுடைய ரப்புக்கு என்னை அழிச்சு காட்ட. மகானுடைய சவால், அல்லாஹ்வுக்கு சவால். நாங்கள் சொல்றோம், எங்களோட ஊடு சுத்தி தாப்ப கட்டிக்குது, ஒரு எறும்புக்கு கூட உள்ள வரையல. இனி எங்க நான் தண்ணீர் வந்து எங்களை என்ன செய்யும்? வெள்ளம் வந்தது. யாபுனையாரு கம்மானா தாண்டு போகக்கூடிய நேரத்திலே மகனே வந்து விடுறா, வந்து விடு, ஈமான் கொள்ளு, அழிக்க போகிறான் அல்லாஹ். தரையிலே இருந்த வெள்ளம் மலை உச்சி வரை போய் அழித்தது என்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் கண்ணியமான சகோதரர்களே, உலகம் தோற்று விட்டது, உலகத்தினுடைய சக்திகள் தோற்று போய்விட்டது. அல்லாஹ் வென்று கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை சரியான முறையிலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்லீஃபா, குர்ஆன் அழகான முறையிலே ஏன் சோதனையை தருகிறான் என்றால், நாங்கள் உணர்வு பெறுவதற்காக. அல்லாஹ் தருகிறான் என்பதை, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறான். குல் ஹுவல் காதிரு அலா ஐயபாத அலைக்கும் அதாபம் மின் ஃபௌகிஹி அவ் மின் தஹத்தில் அர்ஜுலிக்கும். அல்லாஹ் மேலிருந்தும் சோதனையை தருவான், கீழிருந்தும் சோதனையை தருவான், கால்களுக்கு அடியிலே இருந்தும் அல்லாஹ் சோதனையை தருவான். அல்லாஹ்க்கு எப்படியும் தரையில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த ஆயத்தை குல் ஹுவல் காதிரு அலா யபாஸ அலைக்கும் அதாப மின் ஃபௌகிக்கும்
அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் என்று ஓதக்கூடிய வசனத்தை ஓதும் பொழுது அஊது பிவஜ்ஹிக என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் என்ற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். இதிலே இருந்து எங்களை பாதுகாப்பு. காலடியிலே இருந்து வரும், மேலிருந்தும் வரும், கீழிருந்தும் அல்லாத சோதனை உலகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியான விடயங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களால் என்ன செய்ய முடியும்? 2 சொட்டு கண்ணீர், இஸ்திக்ஃபார், சதகா, துஆ, அத்தனைக்கும் தீர்வு தான் சகோதரர்களே. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக ஈமான் படிப்பினை, சோதனைகளுடைய படிப்பினை அனைத்தையும் செய்யக்கூடியவன் வல்லவன் அல்லாஹ், எங்களுடைய கையில் ஒன்றும் இல்லை. இரண்டாவது, நாங்கள் செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார். மூன்றாவது சகோதரர்களே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய சதகா. எல்லா பலாய் முசீபத்தையும் சதகா இல்லாமலாக்கிவிடும். ஆகப்பெரிய ஆயுதம், அணுவை விட பயங்கரமானது ஒன்று இருக்குமாக இருந்தால் மனிதனை பாதுகாக்கக்கூடிய சதகா. அந்த சதகா இலங்கை திருநாட்டில் இன்று ஜும்மா தொழுகைக்கு பின்னால் சேர்க்கப்படுகிறது. கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் என்றால் களிமா சொன்னவர்கள் மாத்திரமல்ல, மனிதன் என்ற அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்காக துவா செய்கிறது, பிரார்த்தனை செய்கிறது. எங்களால் வேண்டியவைகள், சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலே ஒரு குடியை கொடுக்கிறது, சேமித்து வைத்திருக்கக்கூடியவைகளே கொஞ்சத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்னது போன்று சின்ன சோதனைகள் எங்களுக்கு வந்தாலும் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், பெரிய சோதனை பாதுகாப்பான். தலையோட போறது தலப்பாவோடு போன என்று சொல்லுவோம். தலையோடு போக வேண்டியது தலப்பாயோடு போனதை அல்லாஹ் தலையை பாதுகாப்பது போன்று இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியமான சகோதரர்களே, தண்ணீரிலே அடிச்சு சென்றவர்கள் ஷஹீதுகள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். கடுமையான வாந்தி பேதியிலே உட்பட்ட நோயாளிகள் ஷஹீதுகள் என்று நாங்கள் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இதிலே ஷஹீதான அந்த மദ്രസா மாணவர்கள் ஏனையவர்களை கூட சுவர்க்கத்துக்குள்ள ஷஹீதுகளாக மாற்றினான் என்பதைத்தான் நான் நீங்களும் உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும். வல்லவனாகி அல்லாஹு தஆலா வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் பூரா சமுதாயத்துக்கும் பரிபூர்ணமான ஈமானை தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய பரிபூர்ண நம்பிக்கையை தந்தருவானாக. எது நடந்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நடக்கிறது என்ற அந்த ஆழமான நம்பிக்கை அல்லாஹ் எங்களுக்கும் தந்தருவானாக. நம்முடைய பாவங்களை, குற்றங்களை எல்லாம் மன்னித் தருவானாக. வரக்கூடிய சோதனை மேலிருந்து பாதுகாப்பானாக. எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய உங்களுடைய குடும்பங்களையும் பூரா மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இரு உலகத்திலையும் வெற்றியை தந்தருவானாக. நாளை மௌத்துக்கு பின்னால் உயர்தமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்லவனாகி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. பிரஹ்மதிஹி யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா سيدنا محمد بن عبد الله المرسلين وإمام المتقين وحبيب رب العالمين وعلى آله الطيبين الطاهرين رضوان الله تعالى أجمعين. أما بعد، اتقوا الله وأطيعوا التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. ويا إخوة الإيمان والإسلام، حاسبوا أنفسكم قبل أن تحاسبوا ودينوا أعمالكم قبل أن توزنوا في الخير لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له. آخر قولي هذا أستغفركم وأستغفر عني وعنكم وعن جميع المسلمين والمسلمات واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به كفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله بالبشر اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وطاعته اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على أربعة سيدنا أبو بكر الصديق وعن سيدنا عمر بن الخطاب وعن سيدنا عثمان بن عفان وعن سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن عم نبيك حمزة والعباس وعن فاطمة بنت الرسول سيدة نساء العالم وعن شيخ شباب أهل الجنة إمام الحسن والحسين وعن أهل بيت نبيك أجمعين ولنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين وانصرنا على القوم الكافرين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم وخذ من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى